செல்வராஜ் கன்சன். நாங்கள் வந்து தோல்வி நிலையென நினைத்தால் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கோம். இதை வந்து ஈகிள் ஸ்டூடியோ அப்படின்ற யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி நேற்றுல இருந்து நீங்கள் இதை பார்க்கலாம். இதை ப்ரொடியூஸ் பண்ணவர் வந்து சதீஷ்கரன். இதில் நிறைய ஈழத்து கலைஞர்கள் வேலை செய்திருக்காங்க. அதாவது சினிமோட்டோகிராஃபி பண்ணது வந்து அருண் செல்வம் அண்ட் தருண் பாஸ்கர், டிபி ஸ்டுடியோ. அண்ட் இதில் மியூசிக் பண்ணது வந்து விக்னேஷ் பாய் அப்படின்னு சொல்லி, அவர் வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதை விட இதில் நிறைய ஈழத்து கலைஞர்கள், குறிப்பாக நம்மளோட மகேந்திர சிங் சார் அண்ட் இதில் அருண் செல்வம் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதை விட நவம் அவர் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி இதில் ஈழத்தில் இருக்கிற கொஞ்சம் பிரசித்தி பெற்ற நடிகர்கள் இதில் நடிச்சிருக்காங்க. அண்டு இது வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் எல்லாருமே யூடியூப்பில் பார்த்து சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ஈழத்துலேருந்து வர்ற ஒரு படத்தை வந்து எப்படி சொல்கிறது, நிறைய பேர் அதை சப்போர்ட் பண்ணி ஊக்குவிச்சிங்கன்னா மட்டும்தான் இது அடுத்து நாங்கள் ஒரு பெரிய திரைக்கு இதை கொண்டு போக முடியுமே தவிர, இதை நாங்கள் இந்தியன் சினிமாவுக்கு ஈக்குவலாக இல்லை அதோட கம்பேர் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும்னு தெரியல. இதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. நாங்கள் மேலும் வந்து இந்த சினிமா துறைக்காக உழைக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம். தோல்வி நிலையில நினைத்தால், அதாவது இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து நாங்கள் எதுக்காக ஆரம்பித்தோம் அப்படின்னா, லைக்கா ப்ரொடக்ஷனோட ஒரு காம்படிஷன், ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் ஒன்று நடந்துச்சு. அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 months பிஃபோர் நடந்துச்சு. அப்போ அதுக்காக பண்ண ஷார்ட் ஃபிலிம் தான் இது. நாங்கள் வந்து அவங்களுக்கு காம்படிஷனுக்கு அவங்க சொன்ன டேட்டுக்குள்ளே சப்மிட் பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்சு ஸ்டில் இந்த டேட் வரைக்கும் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல. ஸோ அதுக்கு அடுத்த கட்டம் நாங்கள் அதை கொண்டு போகணுமன்றதுக்காகத்தான் இதை நாங்கள் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணாங்க. இதை வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த படத்தை பார்த்து உங்களோட நல்ல கருத்துக்கள் இல்லை உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அதை கூட எங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு டெவலப் ஆகிறதுக்கு இதுதான் எனக்கு தெரிஞ்சு முக்கியமான ஒரு எங்களுக்கு கொடுக்க வேண்டியது. உங்களால் இதைத்தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். நன்றி.